உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அடுத்ததாக நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் சேலம் ஜோதிட பீரங்கி விஜயனையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நமது சாரதி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ராஜரத்னம் ஐயா அவர்கள் மேடைக்கு வரும். இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷன்ல விஜய் வருவார்னு முதல்ல சொல்லி எல்லா சேனல்லையுமே வந்த செய்தி என்னன்னா, நம்ம விஜயனையா தான் முதல்ல அதை பத்தின அரைக்கோவலை விடுத்தாரு. அது 2025லயே ஐயா இதை முன்மொழிஞ்சு அதுக்கு பின்னால நிறைய ஜோதிடர்கள் அதை பத்தி ஆய்வு செய்திருந்தாலும் முதல்ல விஜய் தான் ஆட்சிக்கு வருவாருங்கிற ஒரு தகவலை சொல்லி நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கும் நம்ம சுகர்நாடி ஜோதிட முறைக்கும் பெருமை சேர்த்த நம்ம விஜயனையாவுக்கு மிக்க நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்து கொண்டு உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 18வது கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் தமிழகத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலும் வந்திருக்கோம். அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். இப்போ சுகர்நாடி என்கிற ஒரு சூட்சமான விதிமுறையில் இந்த உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ சுகர்நாடி நான் எப்போ யூடியூப் சேனலில் நான் பேச ஆரம்பித்தேன்னா 2021 தான். 2021 நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தினுடைய 12வது ஆண்டு விழாவில் தான் சுகர்நாடி பற்றி பேசினேன். அந்த சுகர்நாடிக்கு பின்னாடி தான் இப்போ எல்லாமே அந்த சுகர்நாடி தொட்டு பேசுவாங்க, ஆனால் சுகர்நாடி சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, நீங்கள் 2014க்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரே ஒரு ராசி கட்டம் மட்டும் போட்டு பலன் சொல்லுவாங்க. நவம்சகரத்தை சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. நட்சத்திர பாதம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட சில பேர் சொல்றாங்க பாதசாரம் தேவையில்ல, ராசி கட்டமே போகுதுன்னு. அது அவங்களோட விருப்பம். நாங்கள் சுகர்நாடு என்ன சொல்றோம்னா, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, மூணும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பலம் பெற்ற அந்த ஜாதகன் ஆளுமை திறமை. அந்த ஜாதகன் இந்த உலகத்துல ஏதோ ஒரு சாதனை படைச்சிருவான். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றா கூலமுட்டம்னு அர்த்தம். அதுக்கு ஒன்றுக்கும் பயன்படாது போயிடும். கூலமுட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கூலமுட்டம் என்ன? ஒரு கோழி 10, 12, 13 முட்டை இடும், அது அடக்காக்கும். ஒரு 12 முட்டை இருந்துச்சுன்னா 10 குஞ்சு பறிச்சிடும். 2 முட்டை குஞ்சு பறிக்காது. அது முட்டையாவும் இருக்காது, குஞ்சாவும் இருக்காது. அது கூல முட்டை, அதுக்கு பேர். அது பயன்படாத போயிடும். இப்படி 12 பாவத்துக்கும் விளக்கி இருக்கிறோம். ஒரு ஜாதகம் ஓமன்னா 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, லக்னாதிபதி வீக்கான ஓமன்னு சொல்லுவோம். இப்படி 12 பாவத்துக்கும் இந்த ஆய்வு பண்ணி சுகநாடியில் வெளியே விட்டதா இன்னைக்கு எல்லாருமே அதை தொட்டு தான் பேசுவாங்க. ஆனா அது சுகநாடி சொல்ல மாட்டாங்க. அது அவங்க கருத்து, இப்படி வச்சுக்கலாம். சரி, அந்த முறையில ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு அசைவம் எல்லாமே 9 கோள்கள் 12 பாவம் மட்டுமே. அதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி தான் ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலையும் நான் ஒரு விளக்கம் கொண்டாடுவேன். இப்போ போன மாதாந்திர கூட்டத்தில் ஒரு இடத்துல பேசினேன். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சிலம்பம் சொல்லி தர வாத்தியார் இருக்கிறாங்களே, அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகனை பார்த்து நீ சிலம்பம் வாத்தியாரான்னு கேட்டு ஆமான்னு சொன்னது பிறகு அந்த ஜாதகம் ஒரு போட்டேன். இப்ப இன்றைய தலைப்பு வச்சுறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேளுங்க. யார் எந்த ஒரு கிரகநிலை எப்படிப்பட்டவங்க கிரகநிலை இருந்தா சினிமா அடிக்கலாம். இப்ப எல்லாருமே உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சினிமா அடிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். சினிமா அடிக்கலாம், முதலமைச்சர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம். ஆனா தலையில எழுதிருக்கணும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். கலெக்டர் ஆகலாம்னு ஆசை இருக்கும். ஆனா எழுத்து கலந்தமேக்குன்னு எழுதிருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீ சினிமா நடிப்ப, சினிமாவில் புகழடைவாய் அப்படின்னு நான் சொல்லுவேன். பல படம் டைரக்ஷன் பண்ணி பல படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற போட்டா நம்பரோட தரேன். விஜயன் இப்படி சொன்னாரா? ஆமாம்பாங்க. இன்னைக்கு போன் நம்பர் தர
அந்த நடிகரையும் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ காலில் கூட. அப்படி ஒரு இவர் வந்து சினிமா நடிப்பாரு, சினிமா நடிச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆவாரு, ரொம்ப அவருடைய வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போவாரு அப்படிங்கிற இந்த ஜோதிடத்தை பத்தி நான் சொல்றேன். அதை நான் சொல்றேன். டேட்டா பர்த் போட்டுருங்க. 22/6/1974, 22/6/1974, 8:35 AM சென்னை போட்டுங்க. ஆப்பில் போட்டு பாருங்க. போட்டாச்சா? என் கணேசன்லாம் போட்டுருப்பாரு. போட்டாச்சா? 22/6/1974, 8:35 AM. கடக லக்கணம், கடக ராசி, பூச நட்சத்திரம். இந்த ஜாதகனோட அம்மாவே சொல்லப்பட்ட ஜாதகம். இதுவரை கற்பனை எல்லாம் கிடையாது, என்ன நிரூபிச்சு காமிப்பேன் நான். இந்த ஜாதகனோட அம்மாவே இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க. அப்ப கடக லக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரம். கடக லக்கணத்துல சந்திரனும் செவ்வாயும், 5 ராகு, 8 குரு, 11 சுக்கிரன் கேது, 12 சூரியன் சனி புதன். அம்ச லக்கணம் விருச்சக லக்கணம், லக்கணத்துல செவ்வாய், தனுசுல சூரியன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி ராகு, மீனத்துல புதன் மாந்தி, ரிஷபத்துல குரு, சிம்மத்துல கேது சந்திரன். ஒரு பிறந்த காலத்துல சனி திசை 18 வருஷம் 5 மாசம் 20 நாள். இப்ப நடப்பு திசை சுக்கிர திசையில் ராகு பத்தி. கரெக்டா? போட்டு பார்த்துங்க. சரி, சினிமா நடிக்கணும்னா விதி வேணும்ல, சரக்கு இருக்கணும். ஜோதிடத்துக்கு சரக்கு இருக்கணும், விதி இருக்கணும். சினிமா நடிக்கணும் அப்படின்னா விதி வேணும். அந்த விதி கரெக்டா பொருந்தணும். என்னன்னா இருந்தா பாவங்கள் சினிமா நடிக்கலாம். 3, 6, 9, 10 ராகு தொடர்பு இருந்தால் சினிமா நடிக்கலாம், ஆடலாம், பாடலாம், அதுல புகழ் அடையலாம் இப்படின்னு நான் பேசுவேன். எந்திரிச்சு கேள்வி கேட்டார். அண்ணா, ஒரு 200 வருஷம் வரைக்கும் இன்னைக்கு சினிமாவில் சொல்றீங்க, இந்த விதி பொருந்தான். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க? கூத்தாடுவாயா? கூத்தாடுவா இருப்பான். பேச உட்காந்தார். இந்த விதி 3, 6, 9, 10 ராகு தொடர்பு இருந்தால் அவன் கூத்தாடுவான். சினிமா நடிச்ச அத்தனை பேர் கூத்தாடிதான் நாடகம் ஆடிதான் சினிமாவுக்கு வந்தாங்க. இதை நான் சொல்லல, அண்ணாதுரை சொன்னது. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு விதி வேணும்ல, அது கிரகம் வேணும்ல. இந்தந்த கிரகம் இந்தந்த விதி இருந்தால் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும்ல. 3ஆம் இடம் எது? 12 பாவமும் உடல் அங்கமும். 3ஆம் இடம் எது? கை. இப்படி வச்சுக்கலாம். கையு, கழுத்து, தோல் சப்பை. 6ஆம் இடங்கிறது ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு சர்வீஸ் வேலை. 9ஆம் இடங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 9, 10, 11, 12 2 பேர் வருவாங்க. 6 சனியும் குருவும். இடுப்பு கீழே அவங்க தான். அப்ப என்னது? காலு. 3ங்கிறது கையு, காலுங்கிறது 9ங்கிறது காலு, 6ங்கிறது ஒரு வேலை, ஏதோ ஒரு செஞ்சிருமில்ல. தின்னுபடி தூங்கக்கூடாதுல, ஏதாச்சும் ஒரு செய்யணும். இப்ப 10ஆம் இடங்கிறது தொழில். ராகுங்கிறது சினிமா, புகை, நிழல், கம்ப்யூட்டரு, சாப்ட்வேரு, ரயிலு எல்லாம் ராகு தான். இவங்க தொடர்பு இருந்து பலமாக இருக்கணும். இவங்க பலமாக இருந்தா தான் சினிமா எடுப்பான். பலம் இல்லைன்னா கூத்தல் தெருவில் விளையாடிட்டு கூத்தாடுவான். அப்ப இந்த ஜாதகங்களுக்கு இருக்கா? 3ஆம் இடம் யாரு? புதன். அவர் 12ல இருக்கிறாரா? ரைட். 6ஆம் அதிபதி யாரு? குரு. அந்த புதனை பாக்குறாரா? 9ஆம் அதிபதி யாரு? குரு. அந்த புதனை பாக்குறாரா? ராகு கால இருக்குதா புதன்? அப்ப 3, 6, 9, 10 ராகு தொடர்பு இருக்கா? சரி. இப்ப இதை என்ன சொல்லுதாங்கன்னா, நாங்க சொல்றோம் பாரு சுகர்நாடியில லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி. லக்னம் சனிக்காலா? சனி யார் காலில் இருக்கிறாரு? ராகு காலில் இருக்கிறாரா? இப்ப அது உச்சமா ராகு. ஒரே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணத்துல ஒரு கிரகம் உச்சம் இருக்குதா? கேந்திர திரிகோணத்துல புஷ்கரண வம்சத்துல ஒரு கிரகம் இருக்கா? இதுதாங்க ஜாதகம் பார்க்கும்போது ஒடியே பார்க்கணும். ஒரு கிரகம் கேந்திர திரிகோணத்துல உச்சமா அல்லது புஷ்கரண வம்சத்துல கேந்திர திரிகோணத்துல ஒரு கிரகம் புஷ்கரண வம்சத்துல இருக்குதா? அப்ப அதனுடைய கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல என்னென்ன கிரகம் இருக்குது ஓடி பார்க்கணும், ஒரு செகண்ட்ல பார்க்கணும். அப்ப இந்த ஜாதகனுக்கு ராகு உச்சம் திரிகோணத்துல,
அந்த ராகுடைய காலில் சூரியன், சனி, புதன். லக்னம் சனிக்கால், சனி ராகு கால், ராகு திரிகோணத்தில் உச்சம். சூரியன் ராகு கால், ராகு திரிகோணத்தில் உச்சம். புதன் ராகு கால், ராகு திரிகோணத்தில் உச்சம். லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருக்கணும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்தா அவன் இந்த உலகத்தையே ஆளுவான். உலகம் ஃபுல்லாக தெரியும், ஆளுமை திறமை படைத்தவன். அப்ப இந்த ஜாதகம் 1924/2/12 ராகு திசை வருது, சுக்கிரன் திசையில் ராகு புத்தி வருது. அன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சார். அவருக்கு நீங்க என்ன ஆப்பிள போட்டு பார்த்துக்கலாம். சுக்கிரன் திசை ராகு புத்தி 2024 2வது மாசம் 12ஆம் தேதிக்கு மேல ராகு திசையில சுக்கிரன் புத்தி வருது. அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த அடியன் 2025 புதிய தலைமுறையில போய் நெறியாளர் வேதவள்ளி கேட்குறாங்க, 10 பேர் போயிருந்தோம், 10 பேர் வந்து ராசி பலம் படிக்காதீங்க, ஒவ்வொரு அரசியல் அவருடைய ஜாதகம் தெரிஞ்சா அவங்க எடுத்து படிங்கன்னு சொன்னாங்க. இந்த அடியன் வந்து விஜய் எடுத்துக்கிட்டாரு. வேதவள்ளி கேட்குறாங்க, விஜயன் இப்ப விஜய் வந்து உச்ச நட்சத்திரமான விஜய் வந்து சினிமா விட்டுட்டு உங்களுக்கு அரசியலுக்கு வர்றார், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், சேலம் விஜயன் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் 2026 விஜய் தான் முதலமைச்சர், 2026 ஒரு புரட்சி பண்ணுவார், ஒரு பெரிய சாதனை பண்ணுவார், விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு. 2025 உலகத்திலேயே முதல் விஜய் முதலமைச்சர் ஆகுன்னு சொன்னது ஒரே ஒரு அடியன், அடியன் ஒரே அடியன் தான். ஆனா அதுக்கு பிறகு நான் சொன்னேன், நீ சொன்ன அப்படி வரும் இப்படி வரும், நிறைய யூடியூப்ல விடுறான் கதையான கதை விடுறான். ஏன் அதுக்கு முன்னாடி சொல்றது? டி ராஜேந்திர இருக்கிறார்ல, மிகப்பெரிய ஜோதிடர் டி ராஜேந்திரன், அவரே நான் சொன்னதே சொன்னார், இதே சொல்லி. ஆனா டி ராஜேந்திரன் கூட எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் சொன்னார். நான் சொன்ன பாத்தீங்களா, ராகு கேந்திரத்தில் உச்சம், ராகுவோட காலில் தான் சூரியன் இருக்குது. நான் சொன்னதை அப்படி சொல்லிக்கிறார் டி ராஜேந்திரன். அது போல எங்க சுகர் நாடி அவ்வளவு அழகா ஜோதிடம் சொல்லும். உங்களுக்கு ஒரு 3, 6, 9, 10 ராகு தொடர்பு இருந்து இந்த கிரகமெல்லாம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்து அதுல சூரியனாக வந்தால் அவன் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவார், அரசியல்ல சிஎம் ஆகுவார், அவர் பிரபலமான யோகத்தை அடைவார். அப்படிங்கிறது தான் சுகர்நாடியோட ஜோதிடம். இந்த சுகர்நாடி என்ன சொல்லுது அப்படி நடக்கும். அப்ப இந்த சுகர்நாடி அப்படி வேலை செய்யுதா இல்லையா? சரி, இப்ப இந்த இவருடைய ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னா அது இன்னைக்கு வெற்றி பெற்றுச்சு. அந்த கிரகமும் பலமா இருக்குது, அவருக்கு ஆட்சியில் முதலமைச்சராக உட்காந்துட்டார். ஓகே, பரவாயில்ல. இப்ப இதே போல சினிமா நடிகர் எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னா இன்னொரு டேட்டா பேர் சொல்றேன், போடுங்க. 24/2/1948 3:45 மைசூர் மாகாணம்னு போட்டுங்க. யாரும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா தான். அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன லக்கணம் வருது? மிதன் லக்கணம் வருதா? 3ல் சந்திரனும் செவ்வாய்ங்கிறாரா, 5ல் கேது இருக்குதா, 7ல் குரு இருக்குதா, 9ல் புதனும் சூரியன் இருக்குதா, 10ல் சுக்கிரன் உச்சமாகிறாரா, 11ல் ராகு இருக்குதா. 3ஆம் பாவத்தில் பாருங்க, 3ஆம் அதிபதி சூரியனை 3ஆம் பாவத்திலிருந்து பாக்குதா. அந்த சூரியன் அந்த சந்திரனையும் செவ்வாயும் குரு பாக்குறாரா, 9ஆம் பார்வையா. அந்த குரு அந்த ராக பாக்குறாரா, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன் உச்சமாக்குறாரா. இப்ப 3, 6, 10 ராகு தொடர்பு இல்லாமல் யாரும் சினிமா துறையில புகழடைய முடியாது. பிராசி சாம்பு இருக்கிறார்ல, ஜெயலலிதா அம்மாளுக்கு நெருங்கிய நண்பர், என் ஐயா பாரதிசாரி நானும் உயிர் நண்பர். அது போல சாம்பு வந்து உயிர் நண்பர் இருக்கு ஜெயலலிதா அம்மாளுக்கு. நம்ம ஒரு 2 பேரும் ஒரு மனக்கசப்பம் அப்படின்னா அவங்களதான் பேசுவாங்களாம். அவர் சொல்றாரு, போயா சாம்ப, என்ன வாழ்க்கையில வெறுத்துரு, என்னம்மா இப்படி சொல்றீங்கன்னா, நான் டாக்டரா படிச்சு நல்ல கல்யாணம் பண்ணி குடும்ப உலகினதான் சாம்பு வந்தேன், நினைச்சேன், எனக்கு இல்லை அந்த அமைப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிச்சு. நம்மளுக்கு இந்த சினிமாவோ அரசியலோ பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கட்டாயம் தலையில் எழுதிருக்குது, கிரகம் இருக்குது. 3, 6, 9, 10 ராகு தொடர்பு இருக்குது. சினிமால கொடி கட்டி பறக்கணும். எம்ஜிஆர் கூட அதிகமான பணம் நடிச்சீங்க நம்ம சரோஜா தேவி, ஜெயலலிதா விட 2 படம் அதிகம். அது மாரி நிறைய நடிகர் நடிச்சுக்கிறாங்க. ஏன் எல்லா நடிகரும் வர முடியல? இந்த அம்மா தலையில எழுதிருக்குதுங்க. சினிமால நடிக்கணும், அதிமுக தலைவராக வரணும், முதலமைச்சர் எழுதி இருக்குது.
தலையில எழுதாம நீங்க என்னத்தான் குட்டிகரணம் போட்டாலும் வர முடியாது. இப்ப சந்திரகுமார் சொன்னாரு, 9ஆம் பாவம் ஒரு கருணை பாவம், ஒரு ஆசீர்வாத பாவம். அப்ப ஜோதிடர்கள்லாம் இருந்தா மட்டும்தான் இது நமக்கு அமைப்பு வரும்னு சொன்னார்ல. 9ஆம் பாவம் தான் கருணை உள்ளம், ஆசீர்வாதம். அப்ப இந்த பாவம் பலம் பெற்றா மட்டும்தான் ஜோதிடர் ஆக முடியும். அப்ப விதி இருக்குது இல்ல. அப்ப ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே பிறக்கும் போது சினிமாவில் கொடி கட்டி பறந்தீங்க இல்லை, பிறக்கும் போதே அரசியலில் கொடி கட்டி பறந்தீங்கல்ல. இவங்க 2 பேரும் சாதாரண நிலையில் பிறந்து வந்துட்டாங்கல்ல. விஜய் கூட சொன்னார், நான் உங்களை போல ஒரு பணக்கார வாரத்தில் போகிறேன், ஒரு துணை அசிஸ்டண்ட், அவங்க அப்பா சந்திரசேகர் ஒரு அசிஸ்டண்டாக தான் இருந்தாராம். அவர் கொஞ்சம் படிப்படியாக மேலே ஏறி சினிமா துறையில் டைரக்ஷன் பண்ணி நல்ல படம் எடுத்து மௌனியம் கொண்டாந்து விட்டார். இதுக்கெல்லாம் விதி தான் காரணம், இதுக்கெல்லாம் கிரகம் தான் காரணம். அப்ப நீங்க நம்ம சொன்னாங்க, அந்த காலத்துல சொன்னாங்க, அண்டத்தில் இருக்கிற கிரகங்கள் இந்த பிண்டத்தில் இருக்கும். பிண்டம் என்ன நினைக்குது, அந்த அண்டம் வேலை செய்யுமா. அப்போ உங்களுக்கு கிரக நிலை வேணும், கிரகம் இருக்கணும், விதி இருக்கணும். அப்ப இந்த விதி இல்லாம நீங்க ஜோசியமே சொல்லக்கூடாது, விதி இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. அப்ப இந்த மாரி 3, 6, 9, 10 ராகு தொடர்பு இருந்தால் சினிமாவில் இருக்கலாம். இப்படியே எல்லாம் தொடர்பு இருந்து பகை நீசம் அஸ்தகம் 6, 8ல் போனால் என்ன பண்ணுவாங்க, சினிமா துறையில் நடிப்பாங்க. அவங்களுடைய பேர் தெரியாது போயிடும். நம்ம அரசியல் பேசல, ஜாதி மதம் பேசுறதே வரதில்லை. இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆனார்னா அவங்க அப்பா முதலமைச்சர், திமுகங்கிற ஒரு கட்சி. தனிப்பட்ட முறையில் அவர் வந்துட முடியுமா? அப்போ ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்தார்ல, கட்சி 2 வருஷம் தாங்க ஆச்சு, கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார்ல. அப்போ அதுக்கு என்ன வேணும், விதிகள் வேணும். விதிகள் இல்லாமல் நீங்க யாரும் ஜோதிடம் பலிதமாக்காது. அப்ப இந்த மாதிரி நான் சுகர்நாடி என்ன ஜோதிட ரகசியம் 2000 விதி எழுதி வச்சுக்கிறேன். ஒரு கேட்டார் 2000 விதி மனப்பாடம் பண்ண முடியாது, சொல்ல முடியுமான்னு. இப்ப இந்த மேடையில விட்டுங்க, ஒரு வாரம் ஆகட்டும், 2000 விதி நான் சொல்றேன். 2000 விதி எது பழுது படிக்கல, எது பார்க்கலீங்க, 2000 விதி சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு விதிகள் மனப்பாடம் பண்ணணும். பாருங்க, பாடகரா போனோம்னா நல்ல குரல் வளம் இருக்கணும், மேடையில கூத்தாடியாருன்னா நல்ல பேச்சு திறமை இருக்கணும், ஜோதிடர்னாலும் அந்த ஞாபகம் இருக்கணும். ஜோதிடர் என்ன இருக்கணும், ஞாபக சக்தி அதிகமா இருக்க வேண்டும். சரி, இந்த ஞாபக சக்திக்கு கிரகம் யாராரு? சந்திரன், புதன், குரு கேந்திரன் திரிகோணத்துல ஆட்சி வச்சு நட்பு பெற்றா அவங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் ஞாபகம் இருக்கும். இப்ப சீமான் ஒருத்தர் இருக்கிறார், வணக்கமா, சீமான் ஒருத்தர் இருக்கிறார். இதிகாசங்கள், இந்தியாவோட இதிகாசங்கள், புராணங்கள், உலகத்தில் உள்ள அறிஞர்கள் யாரனாலும் பேசுவார். 1 மாசம் பேசுவார், 1 மாசம் பேசுவார். அப்ப அந்த 1 மாசம் பேசினா அவருக்கு எவ்வளவு ஒரு மனம் தெளிஞ்சிருக்கும், எவ்வளவு ஒரு ஆழமா இருக்கும். ஆனா என்ன, நம்மள மாரி ஜோதிடர் வந்திருந்தாலும் அவர் புகழ் பெற்றிருப்பார். ஆனா அவர் ஜோதிடர் அரசியல் போயிட்டாரு, அவரால் விண்படம் இல்லாத விட்டுலாம். அப்ப நமக்கு ஜோதிடர்களா இருந்தா ஞாபக சக்தி அதிகமா இருக்கணும், விதிகள் அதிகமா இருக்கணும். அப்ப இருந்தா மட்டும்தான் ஜோதிடத்துல வின் பண்ண முடியும். ஜோதிடம் பார்த்து சொன்னா முன்னாடி ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன் ஆமான்னு தான் சொல்லணும். இப்படி எல்லாம் இல்லாம நீங்க ஜோதிடம் சொல்லக்கூடாது. இப்ப ஜோதிடம் பார்க்கும்போதே நான் பாத்தீங்கன்னா அவர் பிறந்த காலத்தில் உள்ள கிரகம், ராசியில் உள்ள கிரகம், அமிஸ்தல் உள்ள கிரகம், திசா புத்தி போட்டுவேன். கோச்சார கிரகங்களை தொட்டு பலன் சொல்றதே இல்லை, கோச்சாரகரங்களை எடுத்து தொடர்றது இல்லை. அவங்கள சொல்ல எனக்கு அஷ்டம சனி, எனக்கு 7 சனி வந்துருச்சா பிடிச்சிக்கிச்சாம்பேன், தமாஷா பேசுவேன். அதெல்லாம் 7 சனி அஷ்டம சனிலாம் ஒன்றும் ஒரு கொங்குதல் இருக்க முடியாது, இப்படி டச் கூட பண்ண முடியாது. அவனுடைய பிறந்த கர்மா. அப்ப இந்த மாதிரி விதிகள் வேணும், அந்த கர்மாவுக்கு வேணும். ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, லக்னமும் 8ம் தொடர்பு ஏற்பட்டால் மரணங்கிறான். நான் ஒரு மீட்டிங்ல பேசினேன், நாமக்கல்ல வடிவேல் தாசில்தார் ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் இருந்துருச்சு, மரணத்தை சொல்லக்கூடாதுன்னார். ஒன்னால சொல்ல முடியாது. எங்க ஊர் பக்கம் சொன்னா அறுக்க முடியாது, 60 பரிச்சா உட்காருக்க ஒன்னால சொல்ல முடியாது. லக்னமும் 8ம் தொடர்பு ஏற்பட்டால் மரணத்தை கொடுக்கும். நான் சொன்னேன், நட்சத்திர பரிவர்த்தனை 100% வேலை செய்யும், கிரக பரிவர்த்தனை 20% வேலை செய்யும். நான் போன் நம்பர் வச்சுக்கிறேன் தரேன். சிம்ம லக்னம், லக்னத்துல குரு, லக்னாதிபதி 8ல மீனத்துல குரு திசை ஓடுது. ஏமா எமனை பார்த்து சிரிச்சான் அந்த அம்மா சொன்னிச்சு,
நான் வீட்டுக்கு தூரம் போகும்போது போயிட்டு குதிரை நிற்காம ஒரே பொட்டுல ரத்தம் போயிடுச்சு, மயக்க நிலைக்கு போயிட்டேங்க. எப்படியோ டாக்டர் பார்த்து ரத்தத்தை ஏற்றி நீ பொழைச்சி வந்தார். வீடு பரிவர்த்தனை, லக்னாதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால் அவன் எமனை கண்டு சிரிக்கணும், அவனுக்கு ஒரு பெரிய விபத்து நடக்கும். அதே நான் சொன்னேன் நம்ம கிட்ட, அவங்களுக்கு ஜோசியம் தெரியும். லக்னத்துல குரு உத்திரம் 1ஆம் பாதத்துல சூரியன் அங்க பூரட்டாதி நாள்ல அன்றைக்கு செத்துருப்ப கொண்ட எடுத்து அடக்கப்படுத்திப்பாங்க பண்ணேன். இப்ப சொல்றேன், இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க யூடியூப் வழியாக கேட்கிற ஜோதிடர்களுக்கும் உங்களுக்கு சொல்றேன், நட்சத்திர பரிவர்த்தனை லக்னத்திலையும் 8ஆம் பாவத்திலையும் 8ஆம் அதிபதி லக்னத்துல லக்னாதிபதி சாரம், 8ஆம் அதிபதி லக்னாதிபதி 8ல 8ஆம் அதிபதி சாரம். ஒரு திசை லக்னத்தில் உள்ள திசையோ 8ல உள்ள திசையோ லக்னாதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை திசை வந்தா அன்னைக்கே செத்து போயிடுவான். அது எந்த புஷ்கர ரெண்டுமே அன்னைக்கே செத்து போயிடுவான். 1-8 மரணத்தை கொடுக்கும். இதுக்கு என்ன உதாரணம் காமிக்கணும்னா, எங்க ஊர்ல இந்த உலகத்துக்கு கவுர் விடுற பழுது விடுற தொழில் தான் எங்க ஊர்ல உற்பத்தி. இந்த உலகத்துக்கு அதிகமும் இருக்காத கவுர் கட்டாய் விடும்பாங்க. அப்ப 1-8 நட்சத்திர பரிவர்த்தனை 1-8 நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்பட்டால் கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, சிம்ம லக்கணம் லக்கணத்துல குரு லக்னாதிபதி சூரியன் 8ல நட்சத்திர பரிவர்த்தனைல குரு திசையில அந்த அம்மா செத்து தான் பொழைச்சு. யாருக்கு உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தா அந்த போன் நம்பர் தர அந்த அம்மாட்ட கேளுங்க. அந்த அம்மா பேர் சீதா. எப்படி அப்ப நீங்க அதே நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தா அன்னைக்கே முடிஞ்சான். அதான் சொன்னேன், சிம்மத்துல குரு சூரியனோட நட்சத்திரத்துல லக்னாதிபதி 8ஆம் பாவத்துல பூரட்டாதி 4ஆம் பாவத்துல இருந்து குரு திசை சூரியன் திசை அன்னைக்கே முடிச்சிருவான். மரணத்துக்கு மட்டும் 100கணக்கான விதி இருக்குது. மரணத்துக்கு மட்டும் 100கணக்கான விதி இருக்குது. ஜோதிடம் இந்த மரணத்துக்கான விதியை வச்சிருக்கணும். 12 பாவத்துல ஒரு கிரகம் எங்கேயே இருக்கட்டுங்க, 3ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குது, அவர் நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் பாவத்துல இருக்குது. அந்த 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 12ல இருக்குது. அந்த 3ல இருக்கிற திசை நடந்தா அன்னைக்கு அவுட். மரணத்துக்கு மட்டும் 100கணக்கான விதி இருக்குது. ஒரு ஜோதிடம் மரணத்தை சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இப்ப ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த ஜாதகம் இறந்துருவான், அந்த ஜோதிடம் சொல்லாம சொல்லக்கூடாதா? சரி, அதுக்கு பரிகாரம் பண்ணி முத்துமலை முருகன் கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அன்னதானம் 1000 பேருக்கு போட்டா அந்த அது விட்டுட்டு போயிருமா? மரணம் 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 அன்னைக்கு நடந்தே தீரும். யாராலையும் மரணத்தை தடுக்க முடியாது. ராகுக்கு முன்னாடி லக்னாதிபதி 1 டிகிரி இருக்குதா, ராகு திசை அல்லது லக்னாதிபதி திசை அவுட். நான் பார்த்து சொன்ன ஜாதகத்தை சொல்றேன் பாருங்க. மீன லக்கணம் விருச்சகத்துல ராகும் குருவும் ஒரே டிகிரியில குரு திசை இருந்துச்சு. இந்த ஜாதகன் குரு திசையில மரணம் முடிஞ்சு போயிட்டான். ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரி இருக்குதா, ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரி லக்னாதிபதி இருக்கிறாரா, அந்த ஜாதகன் அந்த அந்த குரு. இப்ப நான் சொன்னது மீன லக்கணம் 9ல ராகும் குருவும் ஒரே டிகிரி டச் பண்றாங்க. ராகு என்பது அனகொண்டா, மலை போல உள்ளது, மலை போல இருக்கும், பிரம்மாண்டம், இமயமலையா உள்ள போகுமா. அதில் லக்னாதிபதி போனா முடிஞ்சிச்சு. ராகு வீடு கொடுத்த கிரகம், ராகு கால் கொடுத்த கிரகம், நீசமிட்டாலும் செத்துருவான். சரலக்கணம்னா மேசம் சரம், கடகம் சரம், துலாம் சரம், மகரம் சரம். நான் மகரத்துக்கு சொல்றேன், மேசத்துக்கு சொல்றேன், கடகத்துக்கு சொல்றேன், துலானுக்கு சொல்றேன், மகரத்துக்கு சொல்றேன், அத்தனை பேருக்கு சொல்றேன், ஜோதிடருக்கு அத்தனை பேருக்கு சொல்றேன். மகர லக்கணத்தில் பிறந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து சந்திரன் சனி புத்தி தாண்டனா அவனை கூட்டு வந்து காட்டு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் தரேன். சந்திரன் திசை சனி புத்தி இறந்துருவாங்க. 65 கடக்க முடியாது, 65 கடக்க முடியாது. மகர லக்கணமா இருக்கணும், பூசம் அனுசம் உத்திரட்டாதியில பிறக்கணும். சந்திர திசை சனி புத்தி கடக்க முடியாது, இறந்துருவான். நீ எந்த கும்பாபிஷேகம் பண்ண, எந்த கோயில் கிட்ட தர்மம் பண்ண, முடிஞ்சிடும், ஜோலி முடிஞ்சிடும். மேசங்கிறது சரலக்கணம். மேசத்துக்கு 2 7 மாரகம். யார் மாரகாதிபதி? சுக்கிரனே. சுக்கிரன் வெல்ல மாட்டார். பரணி பூரம் பூராடத்தில் இருக்குதா, லக்னாதிபதி இருந்தா அந்த திசை நடந்தா அன்னைக்கு அவுட்டு.
சூரியனுக்கு தான் அப்பா அவுட்டு, சந்திரனுக்கு தான் அம்மா அவுட்டு. என்ன கிரகம் இருக்குதோ, மாரகாதிபதி நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரக காரகம் உயிர் அவுட்டு சொல்லிட்டு போங்க. அதுல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, 2 கணிதம் இருக்கா, 2 கணிதம் வாக்கியம் திருக்கணிதங்குதா. நான் சொல்றது வாக்கியத்தில் இருக்கணும். எனக்கு வாக்கியம் தான் நம்பர் 1, உங்களுக்கெல்லாம் திருக்கணிதம் நம்பர் 1 ஆகலாம். நீங்க தோச்சு சொல்லலாம், அதை பத்தி எனக்கு அச்சம் இல்லை. ஆனா வாக்கியம் நான் 2 சாஃப்ட்வேர் வச்சுக்கிறேன். வாக்கியத்திலையும் சாஃப்ட்வேர் வச்சுக்கிறேன், திருக்கணிதலையும் சாஃப்ட்வேர் வச்சுக்கிறேன். வாக்கியத்தில் கேட்குறீங்களா வாக்கியத்தில் போட்டு சொல்லுவேன், திருக்கணிதத்தில் கேட்குறீங்க திருக்கணிதம் போட்டு சொல்லுவேன். என்னுடைய ஆராய்ச்சி சுகநாடியில வாக்கியம் சிறப்பு, வாக்கியமே சிறப்பு. அது என்னோட எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு நீங்க என்ன பிடிச்சது எடுத்துங்க. இப்படி மரணத்துக்கு ஆயிரக்கணக்கான விதி இருக்குது. 3/3/1999 2:45 பிறந்த மிதன லக்கணம் வரும். 2ல் குரு, 2ல் ராகு இருக்கும். ராகு புதனோட கால், புதன் சனிக்கால், சனி நீசம். அவனை காட்டுங்க, உயிரோட காட்டுங்க பார்க்கலாம். இருக்கவே இருக்க மாட்டான். இதெல்லாம் மரணத்துக்கு ஏகப்பட்ட விதி இருக்குது, 100கணக்கான விதி இருக்குது. எப்படிங்க 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 12 நடந்தாலும் மரணத்தை குறிக்கும். லக்னாதிபதி தொடர்பு இல்லாம மரணத்தை முடிக்கவே முடிக்காது. நீங்க நான் சொல்ற விதி எல்லாமே லக்னாதிபதி தொடர்புல இருப்பார். மரணத்தை சொல்லலாம், அழகா சொல்லலாம். சரி, இப்ப சினிமாவில் பார்த்தாச்சு, மரணத்தை பார்த்தாச்சு. ஒரு ஜாதகனுக்கு திருமணம் என்பது 7ஆம் பாவம் தான். இப்ப நிறைய யூடியூப்ல நிறைய பேர் சொல்றாங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாமே 7ஆம் பாவம் தான் திருமண மேடை. இப்ப எந்த லக்கணத்துக்கும் 7ஆம் பாவம் திருமண மேடை. திருமணம் 7ஆம் பாவம் நல்லா இருந்தா பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி பொண்ணழைச்சி கல்யாண மண்டபத்திலேயோ வீட்டிலேயோ உற்றார் 1000 பேர் ஆசீர்வாதத்தோட 7ஆம் பாவம் நல்லா இருந்தா கல்யாணம் நடக்கும். 7ஆம் அதிபதி எடுத்துக்காதீங்க, 7ல் உள்ள கிரகமும் செய்யுமா. நல்லா இருந்தால், நல்லா இல்லைன்னா நடக்காது. 7ஆம் பாவாதிபதி அல்லது 7ல் உள்ள கிரகம் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் இளமையில் திருமணம். 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்றால் அந்த ஜாதகனுக்கு திருமணம் நடப்பது அரிது. திருமணம் நடப்பது அரிது, நடக்காது. 7ஆம் பாவம் திருமண மேடை. சரிங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி பாட்டில் வருது. 7ஆம் பாவம் திருமண மேடை, ஓகே. 7ஆம் அதிபதி நல்லா இருக்குது, நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா திருமணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்கல்ல, குடும்பம் நடத்தக்கூடிய பாவம் எது கணேசனா? குடும்பம் நடத்தக்கூடிய பாவம் எது? 2ஆம் பாவம். அப்ப 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 2ஆம் அதிபதியும் குடும்ப வாழ்க்கையை நடத்தும். நான் தான் சொல்றேன், எல்லா லக்கணத்துக்கும் 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குதா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. மேச லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குதா, ரிஷபத்துக்கு மிதுனத்துல குருட நட்சத்திரம் இருக்குதா, மிதுனத்துக்கு கடகத்துல பூச நட்சத்திரம் இருக்குதா. இப்படி எல்லா பாவத்தையும் ஆய்வு பண்ணி 2ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குதா, எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அவன் குடும்பம் நடத்த முடியாதுங்க. ரிஷப லக்கணம் 2ஆம் பாவம் மிதுனமா, அதுல குருவும் சந்திரனுங்குதே. கல்யாணம் பண்ணி என்ன உங்களுக்கு போன் நம்பர் தான் பேசுங்க. கல்யாணம் பண்ணி 1 வாரம் கணவன் மனைவியாக தாம்பத்திய உறவோட வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அந்த 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 ஜாதகனுக்கு 51, 52, பொண்ணுக்கு 43 நடக்குது. இது வரைக்கும் தாம்பத்தியம் இல்லை, இருக்காதுன்னு இல்லைன்ட்டாங்க 2 பேருமே. பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு பெண்ணு லேடிஸ் எஸ்ஐயா இருக்கிறாங்க. அவங்க லக்னம் 2ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதிகால் கல்யாணம் டைவர்ஸ் ஆனிச்சவன ஆமானுச்சு. இது வரைக்கும் இல்ல, மறுமணமும் இல்ல. நீங்க இந்த மாதிரி விதிகள் வேணும். இன்னைக்கு எந்த உங்களுடைய செயல்பாடுகளை எதை எடுத்தாலும் சரி அந்த செயல்பாட்டுக்கான விதி வேணும். விதி இல்லாத நீங்க சோசியம் சொல்லக்கூடாது. சொல்றேன் நான் சொல்றேன், நல்லா சொல்றேன். இப்ப
7ஆம் பாவாதிபதி 7ல் உள்ள கிரகம் 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்குது, நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டான். 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் கேந்திர திரிகோணத்தில் இருக்குது, நல்ல குடும்பம் நடத்துவான், 50 வருஷம் நடத்துவான். நம்ம முன்னோர்கள்லாம் நடத்தினாங்க. இன்னொருகள்லாம் வந்து கல்யாணம் ஆத்மஹத்தியில டைவர்ஸ் ஆகுது. இன்னொருகளுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் முடிஞ்சு டைவர்ஸ் 80%. அப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா கிரகத்தை நீ ஆய்வு பண்ணணும். சரிங்க, 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டான். 3ஆம் பாவம் கெட்டு போச்சு, 5ஆம் பாவம் கெட்டு போச்சு. இப்ப குழந்தை பிறக்குமா, தாம்பத்தியம் உண்டா? இல்ல, இருக்காது. உதாரணமா நீ எந்த லக்கணத்துக்கும் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 8 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றால் தாம்பத்தியம் கிடையாதுங்க. 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 8 பகை நீசம் அஸ்தங்கம் ஆயிட்டா குழந்தையும் பிறக்காது, சன்னியாசம் தான். 100கணக்கான ஜாதகம் இருக்குது. நான் சொன்னது 3ஆம் பாவம் பலன் இழந்து 5ஆம் பாவம் பலன் இழந்தா 100கணக்கான ஜாதகம் இருக்குங்க. எப்படி குழந்தை பெற்ற முடியும்? ஒரு ஜாதகத்துல 3ஆம் அதிபதி நல்லா இருந்து 5ஆம் அதிபதி நல்லா இருந்து 7 2 பணமா இருந்தா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்குவாங்க, சிறப்பா வாழ்வாங்க. ஒரு 50 60 வருஷம் திருமணத்தோட குடும்பம், குழந்தை குட்டி, பேரன் பிதிரி, எள்ளு பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் வருவாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஆனந்தமா இருக்கும், கைத்தட்டுவீங்க, சிரிப்பீங்க. ஜோதிடம் ஞானம் வராது. சொல்றதை உள்வாங்க. நீங்க அதை சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோதிடம் ஞானம் வரும். இல்லைன்னா ஒரு உண்மையை சொல்லி அதை புரிய வச்சு கைத்தட்டி சிரிச்சா அது வராதுங்க. சிரிக்கலாம், நீ சிரிச்சுக்கலாம், நீ என்ன சிரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், கிண்டல் கேள்வி பண்ணலாம். ஜோதிடம் ஞானம் வரணும்ல. ஜோதிடத்துல நீ சொல்லும் போது ஆமான்னு சொல்லணும்ல, அங்க ஆமான்னு சொல்லணும்ல. நீ வந்து அவனுக்கு வந்து கிரகம் கேட்டிருக்க, நீ நல்லா இருக்கும்ப, அவன் சொல்லுவான் அப்படி நடக்கலையேம்ப. அப்போ உன் மனசு இப்ப சஞ்சலம் பண்ணுது இல்லை? என்னங்க நீ எவ்வளவு கிண்டல் பேசலாம், ஆனா நீ சோசியம் சொல்லும்போது உனக்கு வரும்ல தானே. அப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் நீ ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கணும்ல. நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஏம்மா உங்க கூட பூசாம மழை பெஞ்சு பெஞ்சு பாசம் கட்டி அழுக்கா இருக்குதான்னு ஆமாங்கிறாங்க. ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 8க்கு போனுச்சுன்னா ஒண்ணு வீட்டு உடைக்கணும், இல்லை அழுக்கா இருக்கும். நீங்க 1,00,000 பேர் ஜாதகம் சரி மாறுமா? சிரிச்சுட்டா விஜயம் சொல்றான்னு சொல்லி சிரிச்சுட்டா, கை தட்டிவிட்டா, நீ சோசியத்தில் எப்படி வின் பண்ணுவ? நீ சோசியம் பார்க்கும்போது அவங்க குற்றம் பண்ண, நான் சொல்ற விதியை எடுத்துப்பாரு, தப்பா இருக்குதா? 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 8க்கு போகக்கூடாது. வீடு உடைஞ்சிருக்கணும், இல்லை பூச்சா இருக்கணும், அழுக்கு வீடாக தான் இருக்கணும். அப்ப அழுக்கு ராசி, அழுக்கு நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப அந்த 4ஆம் அதிபதி அழுக்கு ராசியில, அழுக்கு நட்சத்திரத்துல இதெல்லாம் அப்படி சொல்லணும்ல. அந்த விதிகள் வேணும்ல. அதெல்லாம் இல்லாத இப்படி சொல்லி சொல்றது. 12 பாவத்திலையும் நான் சொல்றது 6ஆம் பாவம் தான் பலனுக்கு இழக்கணும். மீதி பாவம் எந்த பாவம் பலன் இழக்கூடாது. இப்ப நான் 12 பாவத்துக்குமே விளக்கம் விதி சொல்றேன். இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம், வாழ்ந்துறோம், ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்துடுறோம், கூட இறந்துடுறோம். அடக்கம் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அடக்கம் பண்ணி போயிடுறாங்க. ஒருத்தர் இறந்தா உலகமே லீவ் விடுறான். அது சிவசமாதி வச்சு கட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்லையா, வழிபாடு பண்றாங்க இல்லையா. அப்ப அதுக்கெல்லாம் விதி வேணும்ல. ஒரு செத்து போயிட்டாங்க, கோயில் கட்டி ஜீவசமாதி வழிபடுறான்ல, அதுக்கெல்லாம் விதி வேணும்ல. அதுக்கு என்ன கிரகம் வேணும்ல, அதெல்லாம் கிரகம் தெரியணும்ல உங்களுக்கு. அப்படி எல்லாம் எடுத்து பாரு. லக்கணத்துக்கு 12ல குருவும் ராகும் இருந்து லக்கணாதிபதியும் 12ஆம் தேதி சேர்ந்து பார்த்தா அவன் செத்தா சிவசமாதி கட்டி குடி அவனை 100 ஆண்டு காலம் கும்பிடுவாங்க. 12ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்று சுபகரன் பார்த்தா அவன் இறந்தானா லீவ் விடுவான். 12ஆம் அதிபதி 6 8 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்றா அவன் செத்தா காணாப்பணமா போயிடும். எடுத்து இங்கே எஜிட்டு போயிடும், லீவ் விட மாட்டான், உரம உத்தரம் வராது. 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் என்னென்ன சொல்லுவீங்க, என்னென்ன காரணம் சொல்லுவீங்க? 24 காரணம் இருக்குது. நான் சொல்லுவேன். உங்க பங்காளி, பைத்தாளி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாமே 5ஆம் பாவம் தான். நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ற, ஏன் பையனுக்கு கல்யாணம் பண்றேன், என் பிள்ளை பண்ற, ஐயா என்ன விடுங்க, எங்க ஐயா பாதுசாரி ஐயா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றாரு. நான் பிரண்டு, எனக்கு பத்திரிக்கை வைப்பாரா? அவங்க மாமா மச்சின வைப்பாரா? அவங்க அண்ணன் தம்பிகள் வைப்பாங்களா?
இது எல்லாமே 5ஆம் பாவம் தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் பலம் பெற்றிருந்தால் அவங்களுடைய அண்ணன், தம்பி, பாமன், மச்சான், பங்காளி, கைத்தாளி, நண்பர்கள் எல்லாமே குறை சூட அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் பலன் இழந்து போயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் நல்லதே நடக்காதுன்னா, அவங்க வீட்டில் நல்ல விசேஷம் நடக்காது. 5ஆம் பாவம் பலன் கெட்டு போயிடுச்சுன்னா அவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பட்டானா வர வழியிலேயே விபத்தில் சிக்கிடுவான். நாமக்கல் மாவட்டம் ஆனலூர் கேட்டுலேருந்து வையப்பு மேலே ஆடிட்டு ரமேஷ்னு அவருடைய ஜாதகம் நான் பார்த்தேன். ஐயா சார், நீங்களாம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வர வழியில ஆக்சிடென்ட் ஆகணும். வர வழியில ஆக்சிடென்ட் கால் 20 ஆகி போச்சுட்டார். ஒரு மாதம் இல்லை ஒரு 40 நாள் இருக்கான். சேலத்துல இருந்து ஈரோடு போகிற வழியில அது பெரியவர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் நோக்கி ஒரு பஸ் வருது. சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறது ஒரு வாகனம் போகுது. காது குத்திக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் காது குத்திக்கிட்டு ஒரு 10 பேர் போகிறாங்க. அந்தான போகிற பஸ் இந்தான வந்து டெம்பா வெடிச்சு 8 பேர் அவுட்டு, 2 பேர் ஆஸ்பத்திரி போய் அவுட்டு, 2 வீலரில் வந்தாங்க அவுட்டு. கோயிலுக்கு போய் காது குத்தி வந்தாங்களாம். ஆமாங்க, ஆமா, மரணத்துக்கான திசை நடக்கும் போது தான் நடக்கும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேங்க இல்லைங்க, 12 பாவம் லிங்க் இருக்கும். எந்த ஒரு பாவம் எந்த பாவத்தோடு தொடாமலாம் இருக்காது. எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். இந்த கிரகம் இந்த பாவத்தோட தொடர்பு இல்லைன்னு. அதே மாதிரி இன்னொன்று சொல்ற பாருங்க, செவ்வாய் தோஷம், நாகதோஷம். இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த ஜாதகத்துக்கு நாகதோஷம் இருக்கு. எல்லா ஜாதகத்துலையும் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கும். எங்க எல்லாருக்கும் ராகு லக்கணத்துல இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. பார்வை இருக்கிறத விட பார்வைக்கு அதிகம். செவ்வாய் 4, 7, 8 பார்க்குது. அப்ப எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஒரு குத்து மதிப்பா தோராயமா ஒருத்தம் போட்டு கொடுத்து அது 3 மாதத்துல புட்டுட்டு போறது ஜாதகம் எத்தனை பேர் இருக்குது? நீ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு திருமணத்துக்கு மட்டுமே நிறைய விதிகள் இருக்குது. திருமணத்துக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 5 நல்லா இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்து நீங்க போடணும் திருமணம் பொருத்தம். இப்படி இல்லைன்னா இதுல மாங்கலி தோஷம் ஒரு தோஷம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், யாருக்கும் தெரியாத போறதில்ல. மாங்கலி தோஷங்கிறது எந்த பாவம் கணேசனா? மாங்கலி தோஷங்கிறது எந்த பாவம்? 8. துலா லக்னம், 8ல செவ்வாய். இது மாங்கலி தோஷமா? ஜோதிடர்கள் நல்லா ஆய்வு பண்ணி அறிவுபூர்வமா ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். துலா லக்னங்க, 8ல செவ்வாய் ரிஷ்பத்துல. இது மாங்கலி தோஷமா? நான் இல்லைங்கிறேன், சொல்றேன். 8ல செவ்வாய். செவ்வாய் அங்க என்னென்ன நட்சத்திரம் இது? கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துல இருந்தா நீங்க தோஷமே. அந்த கார்த்திகையிலையும் ரோகிணியிலையும் இருக்குது. அந்த கார்த்திகையில் இருக்கிற ரோகிணியில் இருக்கிற கிரகம் செவ்வாய் கார்த்திகையில் இருக்கலாம், ரோகிணியில் இருக்கலாம். அவங்க கேந்திரம் திரிகோணத்துல இருந்தா தோசைன்னு சொல்லலாம், தோசை ஒன்றும் பண்ணாது. நான் சொன்னேன் துலா லக்னம் 8ல செவ்வாய். செவ்வாய் வந்து கார்த்திகை நட்சத்திரம், சூரியன் 12ல. ஏம்மா உனக்கு மாங்கலி தோஷம் 7 வருஷம். செவ்வாய்க்கு எத்தனை வருஷம்? 7. இன்னும் ஒரு போன சொல்லி 8. உனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் தான் உங்க வீட்டுக்கு இறந்துருப்பாரு. அழுதுச்சு. 8 வருஷத்துல இறந்து போயிட்டாருங்க. நான் சொன்னேன் இந்த கணவன் இல்லை, எந்த கணவனை கட்டினாலும் உனக்கு உன்னை தொட்டவன் 8 வருஷத்துல இறந்துடுவான். துலா லக்னம் 8ல செவ்வாய், சூரியன் 4ல, சூரியன் 12ல. கடுமையான மாங்கலி தோஷம். செவ்வாய் 7 வருஷம், போனஸ் 1 வருஷம், 8 வருஷம். 8 வருஷம் தான் உனக்கு கனவு இருப்பான். ஆமா, 8 வருஷத்துல இறந்துருச்சு. இவ்வளவு விளக்கமா சொல்லி என் அருமை நண்பர் தோஷம் புரியலன்னா நான் என்ன பண்ணிட்டான் தெரியல, என்ன சொல்லிட்டோம். அதை பார்க்கணும். நீங்க 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குது, அது செவ்வாய் விடுங்க. 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நன்ற நட்சத்திராதிபதி 12ஆம் பாவத்துல இருந்தாவே தோஷம்தான். அதுதான் மாங்கலி தோஷம். அது மட்டும்தான் தோஷம். எந்த கிரகம் இருந்தாலும் சரி. மிருகசீரிஷம் 8க்கு 8 வந்துருச்சு. செவ்வாய் மிருகசீரிஷம் தான் 8க்கு 8 வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் பிரிக்கணும். நீங்க உரிக்கணுங்க. ஜோதிடத்தை உரிச்சு ஞானம் பெற்றாதான் ஜோதிடம் சொல்ல முடியும். நீ உரிக்காம நீங்க அப்படியே ஒரு புக்கள் இருக்குது அப்படியே ஒப்பிடுறது.
ஒரு யூடியூப்ல பார்க்குறது அப்படியே ஒப்பிடுறது நிறைய ஒப்பிட்டு இருக்கிறாங்க. நான் அதில் தப்புன்னு சொல்லல. நீ ஏட்டு சோறுக்கெல்லாம் கறிக்க ஆகாது. நீ உள்ள ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு ஆராய்ச்சி பண்ணது ஒரு 10 ஜாதகத்தை ஒப்பிட்டு ஆமாங்கணும் அப்புறமே தான் ஜோசியம் சொல்ல முடியும். இல்லாத ஜோசியம் சொன்னா அப்புறமேல ஜோசியமா இருக்காது. எப்படிங்க? அப்ப சுகர் நாடி நான் லட்சக்கணக்கான விதிகளை சொன்னாலும் எங்களுக்கு அந்த சுகர் நாடி சொல்லுதேன். 2ஆம் பாவத்துல இன்னும் பாருங்க நிறைய நான் தான் சொல்லிக்கிறேன். பரணி 2, பூர 2, பூராட 2. இதுல ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் 7ஆம் அதிபதி இருந்தா உனக்கு கல்யாணம் கிடையாதப்பா. வணக்கம். உனக்கு கல்யாணம் கிடையாதப்பா. அப்ப என்ன காரணம்? அந்த பரணி 2, பூர 2, பூராட 2 அமிர்தத்தில் எங்க இருக்கான்? எந்த கிரகமாக இருந்தாலும் பரணி 2, பூர 2, பூராடத்துல 9 கோள்கள் எந்த கிரகமா இருந்தாலும் அது சுக்கிரனா மாறி அது கண்ணியில் நேசமாகும். சந்திரமுகி சொன்னால உன் மனைவி சந்திரமுகியாவே மாறிட்டான். அந்த கிரகம் மாறிக்குங்க. அந்த கிரகம் மாறிக்கும். அப்ப இத நான் சொன்னதை 7ஆம் பாவம் மாதிரி 12 பாவத்தையும் ஆய்வு பண்ணி சொல்லிச்சுன்னு சொன்னா நல்லாகும். இப்ப கோயம்புத்தூர்ல நல்ல நேரம் நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறாருல, அவருக்கு 20ஆம் தேதி 7 நியூஸ்ல பாராட்டு விழா நடக்குதான். எதுக்குடா பாராட்டு விழா கொடுத்தாங்கன்னா, ஒரு கோடீஸ்வரன் ஜாதகம் பார்த்துக்கிறேன். அப்படி விருச்சிக லக்கணம் 2ல குரு பூரா 2ஆம் பூராட 2ஆம் தான். உன் பொண்டாட்டி ஒன்று விட்டு ஓடி போயிட்டாலும் அப்படியா பெரிய கோடீஸ்வரன். ஆமான உலகத்துல எவனும் சொன்னதில்லை. உனக்கு 7 நியூஸ் 20ஆம் தேதி பாருங்க, நல்ல நேரம் நாகராஜி பாராட்டு விழா நடத்துறாங்க. எனக்கு போன் பண்ணி சொன்னார் 7 நியூஸ் காலையில போன் பண்ணி சொன்னார், ஐயா அப்படியே ஒரு போட்டு நீங்க சொன்னத எனக்கு 7 நியூஸ்ல எனக்கு 20ஆம் தேதி பாராட்டு விழா. எதுக்குன்னா இதுக்கு தானா நீங்க நான் சொல்ற விதிய ஏளனமா எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு பாராட்டு விழா கிடைக்காது. நான் சொல்ற விதியை அப்படியே எடுத்துட்டு போங்க, பாராட்டு விழா கிடைக்கும், வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடம் வளருக ஜோதிடம் ஓகுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் என் அருமை நண்பர்கள் இவ்வளவு பொறுமையா கேட்டீங்க. உங்களுக்கும் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோடியில பார்த்து கொண்டிருக்கல பொதுமக்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடி பின்னலோட முழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சு நம்ம ராஜரத்னம் ஐயா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கணும்னு வேண்டிக்கிறோம். உங்க 2 பேருக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுல்ல.